வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாட்சியின் மறையுண்மை மூன்றாவது. அன்னை மரியாள் மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவியார் எழுந்தருளி வந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். வாழ்க 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 மரியே, வாழ்க வாழ்க
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மணிமுடி சூட்டப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த
வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தையும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் உன்னத பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கும் தேடியோ அவர்களுக்கு சரமான உதவி புரியும். அதிதூதர்களான தூய மிக்கேலே, கப்ரியேலே, ரபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் வணக்கங்களோடு ஒன்றாக கூட்டி தூய அன்னையின் திருப்பாதத்திலே பாதவாணிக்கையாக வைத்து மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்றுத்தாரும். ஆமென். திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் பங்கு தந்தை பங்கு மக்களின் கருத்துகளுக்காகவும் உலக அமைதிக்காகவும் ஆலய பணி விரைந்து முடிக்கப்படும்படியாகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அனைவரும் முழந்தால் படியிடுவோம். வந்திருக்கிறவர்கள் வெகு சிலராக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஆராதனையை எழுப்புதலை நம் இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவர் நல்லவர், மகிமைக்குரியவர். ஆகவே நித்திய ஸ்துதிக்குரிய பாடி முடித்தவுடனே தேவனே உம்மை ஆராதிக்கிறேன், தெய்வமே உம்மை ஆராதிக்கின்ற பாடல் பாடி ஆண்டவரை ஆராதித்து இறை செய்திக்குள் கடந்து செல். நிலையானே புகழுக்குரிய தூய திரு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் நிலையான புகழுக்குரிய தூய்மை திரு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, இரண்டு கரங்களை உயர்த்தி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. மீண்டும் ஒரு முறையாய் கூட எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. Praise the Lord.
Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு இயேசுவே ஆராதனை. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே உமக்கு ஆராதனை. பரலோக தகப்பனே உமக்கு ஆராதனை. பரலோக தகப்பனே உமக்கு நன்றி. பரலோக தகப்பனே உமக்கு நன்றி. தூய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தூய ஆவியானவரே உமக்கு மகிமை. தூய ஆவியானவரே உமக்கு மகிமை. தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. நற்கருணை நாதரே உமக்கு நன்றி. நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே உமக்கு ஸ்தோத்திரம். நற்கருணை நாதரே நற்கருணை நாதரே உமக்கு ஆராதனை. நற்கருணை நாதரே ஹalleluya. 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 எல்லோரும் எழுந்து நிற்போம். உயிர்த்த ஆண்டவரை, அவருடைய காயங்களை நான் தொட்டால் ஒழிய பார்த்தால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று தோமையார் சொன்ன பொழுது அவருக்காகவே காட்சி தந்து தன் காயங்களையும் இருதயத்தினுடைய ஈட்டினால் குத்தப்பட்ட காயத்தையும் காட்டி, இதோ தொட்டுப்பார், இதோ உன் கைகளை இட்டுப்பார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்திய பொழுது, என் தேவனே என் ஆண்டவரே என்று அவர் ஆராதித்தாராம். இன்றைக்கு கூட வந்திருக்கிற நம் யாவரும், நம் நடுவிலே வந்திருக்கிற உயிருள்ள தேவனாகி இயேசு கிறிஸ்துவை, நற்கருணை நாதரை கரங்களை தட்டி இந்த பாடல் வழியாக பாடி செபித்து ஆராதிப்போம். தேவனே உம்மை ஆராதிக்கிறேன். கைத்தட்டி பாடுவோமே. தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், வல்லவரே ஆராதிக்கின்றேன், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றேன், வல்லவரே ஆராதிக்கின்றேன், நல்லவரே உம்மை ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன்,
பிறந்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. உண்மையிலே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியிலே ஆராதிக்கின்றோம். உண்மையிலே உம்மை ஆராதிக்கின்றோம். தேவனே ஆராதிக்கின்றோம். தெய்வமே ஆராதிக்கின்றோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவனே ஸ்தோத்திரம். தெய்வமே glory 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 hallelujah. தேவனே மகிமை 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 தெய்வமே மகிமை மகிமை உமக்கே. தேவனே அல்லேலூயா ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கின்றோம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். நல்லவரே வல்லவரே தெய்வமே கிருபையுள்ளவரே ஏசையா ஏசையா உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஹல்லேலூயா ஆராதனை இயேசுவே ஆராதனை. நற்கருணை நாதரே ஆராதனை. ஹல்லேலூயா 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 தெய்வமே இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ரெண்டு கரங்களை நல்லா உயர்த்துங்களேன். மே மாதம் குடும்பமாக உறவினர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறோம். குடும்பமாய் ஜெபிக்கிற பொழுது, குடும்பமாய் ஆராதிக்கிற பொழுது நடப்பவை பெரிய பெரிய அதிசயங்கள். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பெற்றோர்கள் ஒரு பக்கம், பிள்ளைகள் படிப்புக்காக ஒரு பக்கம், வேலைக்காக ஒரு பக்கம் என்று செதறி போயிருந்தோம். மாதாவினுடைய பாதத்தினடியில் இன்றைக்கு நாம் ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்பு. ஆண்டவர் நல்லவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிங்க. நற்கருடைய ஆண்டவர், ஜீவனுள்ளவர், குருடருக்கு பார்வை கொடுத்த தெய்வம், செவிடரை கேட்க வைத்த தெய்வம், உன்னையும் என்னையும் இது நாள் வரைக்கும் வாழச் செய்கிற தெய்வம், உன் வேதனைகள் எல்லாம் அறிகிற தெய்வம்,
உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம். உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. பாடி செபிப்போம். கரங்களை தட்டி பாடுவோம். அமர்ந்து கொள்ளுங்கள், சந்தோஷத்தோடு பாடுங்க. இந்த சூழ்நிலை பாருங்கள், இந்த விளக்கு, இந்த அமைப்பு எல்லாம் ஏதோ ஒரு பரலோகத்தினுடைய அனுபவம் போல இருக்கிறது. அதுவும் ஆண்டவர் நம் நடுவிலே வந்திருப்பதனாலே நாம் மகிழ்ந்து பாடி துதிப்போம். ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். பாடுங்களேன். ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். ராஜாதி ராஜனை, அன்பான தேவனை ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். ராஜாதி ராஜனை, அன்பான தேவனை ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். ராஜாதி ராஜனை, பரலோக தேவனை ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். கைத்தட்டி பாடுங்களேன், கைத்தட்டி பாடுங்களேன். இறைவா, ஆராதனை செய்கின்றோம். குருடருக்கு பார்வை கொடுத்த என் தேவனை ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். குருடருக்கு பார்வை கொடுத்த நம் இயேசுவை ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். செவிடருக்கு கேள்வி கொடுத்த நம் தேவனை ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். முடவனை நடக்க செய்த நம் தேவனை ஆராதனை செய்கின்றோம் இறைவா, ஆராதனை செய்கின்றோம். முடவனை நடக்க செய்த நம் தேவனை ஆராதனை செய்கிறோம் இறைவா, ஆராதனை செய்கிறோம். புயல் காற்றை அடக்கின நம் இயேசுராஜனை ஆராதனை செய்கிறோம் இறைவா, ஆராதனை செய்கிறோம். புயல் காற்றை அடக்கின சர்வ வல்ல தேவனை ஆராதனை செய்கிறோம் இறைவா, ஆராதனை செய்கிறோம். மரித்தோனை உயிர்ப்பித்த ராஜாதி ராஜனை ஆராதனை செய்கிறோம் இறைவா, ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம் இறைவா, ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம் இறைவா, ஆராதனை செய்கிறோம். உயிரோடு வாழ்கிற
வாழ்கின்ற நற்கருணை நாதரை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். கண்ணீரை துடைத்திடும் கருணையுள்ளவரை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். சாந்தி சமாதானம் தருகின்ற தேவனை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். மரித்தோரை உயிர்ப்பிக்கும் மகிமையுள்ள தேவனை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். வேதனையை தொலைத்திடும் ராஜாதிராஜனை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். துதிகள் மத்தியில் வாழ்கின்ற தேவனை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். பெயர் சொல்லி என்னை அழைத்திட்ட தேவனை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். மகிமையின் மேகத்தில் வரவிருக்கும் தேவனை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். தூயவர் தூயவர் தூயவரே சுவை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். 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 பாடிக்கொண்டே இருப்போமே. ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஆராதனை ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். 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 ஹalleluya 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 ஹalleluya. அபிஷேகம் 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 ஆண்டவரே. ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். இறைவா ஆராதனை செய்கிறோம். ஹalleluya ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya ஹalleluya பாருங்களேன். ஹalleluyaன்ற இவங்க என்ன சொல்றாங்க? ஹalleluya ஹalleluya ஹalleluya. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே ராஜாதி ராஜனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே உண்மையான தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையான தெய்வமே என்னை ஆள்கின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆள்கின்ற என்னை குணப்படுத்தும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை குணப்படுத்தும் தேவனே உமக்கு வல்லமையா ஒரு முறை கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இந்த மாலை நேரத்திற்கா வல்லமையா கை வலிக்கணும். நம்ம பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக என் மகளுக்காக ஒரு கைத்தட்டு, என் மகனுக்காக ஒரு கைத்தட்டு, என்னை உயிரோடு வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு ஒரு ஆராதனை.
அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலைக்காக, வீட்டிற்காக, உணவிற்காக, உடைக்காக, நண்பர்களுக்காக, நம்முடைய பாதுகாப்பிற்காக, அவர் நம்மோடு இருப்பதற்காக, நம் கண்ணீரை துடைப்பதற்காக, நம்மை குணப்படுத்துவதற்காக, அபிஷேகம் செய்வதற்காக, நம்முடைய துக்கங்களை எல்லாம் மாற்றப் போவதற்காக, இந்த மாலை நேரத்தில் நம்மை தொடப்போவதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். இந்த பிரசனத்திற்காக நன்றி, இந்த மகிமையுள்ள நம்முடைய வல்லமையுள்ள பிரசனத்திற்காக நன்றி, என்னை ஆட்கொள்வதற்காக நன்றி. என் மகனை ராஜாவாக்கும் என்று மன்றாடி வேறு ஒருவன் கூட அந்த பதவிக்கு சித்தமாய் இருந்த பொழுது என் மகனை ராஜாவாக மாற்றும் என்று மரணப்படுக்கையில் இருந்த தாவீதினிடத்தில் பரிந்துரை செய்து சாலமோனை அவள் ராஜாவாக்கினார். சாலமோன் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த பொழுது அவன் இருதயத்தில் என்னவோ ஆனது. அவன் சொன்னான், இன்னொரு சேர் கொண்டு வாங்க, சிம்மாசனம் கொண்டு வந்து தன் அருகிலே போட்டு சலோமி என்கிற தன்னுடைய தாயை பக்கத்திலே அமர வைத்தாராம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பதவிக்கு நான் வந்ததற்கு காரணம் என் தாய். எங்க அப்பா கிட்ட அவங்க மட்டும் பரிந்து பேசலனா இந்த இடத்திற்கு நான் வந்திருக்க மாட்டேன் என்று அன்னைக்கு சாலமோன் அவருடைய அம்மா சலோமியை பக்கத்தில் அமர வைத்தது போல இன்னைக்கு அகில உலகத்திற்குமாக பரிந்து பேசுவதற்காக ஏசப்பாவுடைய வலது பக்கத்தில் அம்மா மரியா இருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறோம். அவர்கள் பரலோகத்திலும் பரிந்து பேசி பூலோகத்திலும் காட்சி தந்து நமக்காக தினமும் ஜெபிக்கிற ஒரு தாய் என்பதனால் அந்த அம்மாவுக்கு ஒரு முறை அல்லேலூயா கைத்தட்டி நன்றி சொல்லிடுவோமே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆகவே இன்றைக்கு செய்தி ஆழமாக இருக்கும், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நாம் கொஞ்சம் ஜெபிக்கிறவர்களாக மாறும் பொழுது, துதிக்கிறவர்களாக மாறும் பொழுது, அல்லது விவிலியத்தை படித்து வேதத்தை வசனங்களை அறிய ஆரம்பிக்கும் பொழுது, கரிஸ்மேட்டிக் ஜெபம் என்று சொல்வார்கள், அந்நிய பாஷையில் ஜெபிக்கிற பொழுது, அல்லது போதிக்கிற ஆற்றல் பெறுகிற பொழுது, வெளியில் சென்று மக்களை சந்தித்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய வல்லமை பெறுகிற பொழுது, நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நோய்கள் குணமடையும் பாருங்கள், அந்த தகுதியை நீங்கள் அடையும் பொழுது, அல்லது பேய் பிடித்தவர்களை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கட்டுகள் அறுக்கப்பட்டு அவர்கள் விடுதலை அடைவார்களே, அப்பொழுது உங்களுக்குள் ஒரு நினைவு வரும். அப்பொழுது இந்த சரியான சமயத்தில் நம்முடைய ஊரை சுற்றியும் நம்முடைய வீட்டை சுற்றிலும் இருக்கிற பிரிந்த சபை சகோதரர்கள் நம்மிடத்தில் வந்து சில விஷயங்களை பேசுவார்கள். ஏன் மாதாவை வணங்குகிறீர்கள்? ஏன் சப்பரத்தில் வச்சு தூக்கிட்டு வாரீங்க? அது விக்கிரக ஆராதனை அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பலி எதற்கு? இது இந்த நற்கருணையை கூட விக்கிரக ஆராதனையோடு அவர்கள் சேர்த்து விட்டார்கள். ஆகவே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து அங்கே போனவர்கள் ஒரு திருமணத்திற்கோ ஒரு சாவுக்கோ இங்கே வந்தால் நற்கருணை ஸ்தாபிக்கப்படும் பொழுது அவர்கள் இப்படி இருப்பார்கள், அதை உற்று நோக்க மாட்டார்கள். குருக்கள் எதற்கு? திருப்பலி எதற்கு? பாவ சங்கீர்த்தனம் அது என்ன குருக்களிடத்தில் போய் சொல்வது என்று இப்படி கத்தோலிக்க திருச்சபையினுடைய எல்லா விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மறக்க செய்யக்கூடிய அளவுக்கு சத்தியங்களை என்று அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள், பைபிள் வசனங்களை கேட்டு நம் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்தவர்கள் ஆமா இல்லை அப்படின்னு மாதாவை விட்டு விடுவதும் திருச்சபையை விட்டு விடுவதும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். தஞ்சாவூரில் ஒரு முக்கியமான இடத்திற்கு மாதம் மாதம் ஜெபத்திற்கு போவேன். அது ஒரு கத்தோலிக்க திருச்சபையா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மிக உற்சாகமாக கைகளை தட்டி பாடி ஜெபிப்பார்கள். உடம்பு ஒரு இடத்துல நிற்காது, ஆடிக்கிட்டே ஜெபிப்பாங்க, எல்லோரும் துதிப்பார்கள். நான் சொல்லுவேன், துதிக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆவியில் நிறைந்து துதிப்பார்கள். பெருத்த மகிழ்ச்சி. இந்த ஜெப கூட்டத்தை யார் ஏற்படுத்தினா?
கணவனை இழந்த ஒரு டீச்சர், பிள்ளைகள் இல்லாமல் கணவனையும் இழந்தவள், தன்னுடைய சம்பாத்தியம், தன்னுடைய கணவர் இறந்ததனால் வந்த பணம் அனைத்தையும் ஊழியத்திற்கென்று சம்பாதித்து செலவழித்து வருகிறவர்களை நன்றாக கவனித்து பங்கு தந்தைக்கு எந்த ஒரு செலவும் வைக்காமல் இசை வாசிப்பவருக்காகட்டும், உணவுக்காகட்டும், இந்த போதிக்கிற வருகிற குருக்களுக்காகட்டும் அத்தனை செலவுகளும் ஏற்றுக்கொண்டு முதல் வரிசையில் இருப்பாங்க. காவி உடை உடுத்தி தான் விதவை என்பதை அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டு கையில் எப்பொழுதும் ஜெபமாலையோடு எந்த பாடலுக்கும் அவங்க உடம்பு நிற்காது, துதிப்பார்கள், ஜெபிப்பார்கள். பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். 10 பேரோடு தொடங்கிய ஜெப கூட்டம் 200 300 என்று போனது. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். திடீரென்று அவளுக்கு வயிற்றில் அல்சர் என்கிற ஒரு வியாதி வந்தது. ஜெபித்து பார்த்தால், துதித்து பார்த்தால், மருந்து சாப்பிட்டு பார்த்தாங்க, நாட்டு வைத்தியம், தழ வைத்தியம் எல்லாத்தையும் பார்த்தாங்க. மாதா கிட்ட முட்டி போட்டு ஜெபிச்சு பார்த்தாங்க, சூசியப்பர்கிட்ட முட்டி போட்டு ஜெபிச்சு பார்த்தாங்க, அங்க இருக்கிற எல்லா சுரூபங்களிடத்திலும் ஜெபித்து பார்த்தார்கள். கடைசியில் அவர்கள் இப்படி மனசுல நினைச்சாங்களாம், நான் எங்க போனா எனக்கு சுகம் கிடைக்குதோ அங்கதான், அங்க இருக்கிற கடவுள் தான் உண்மையான கடவுள். நான் எங்க போனா எனக்கு சுகம் கிடைக்குதோ அங்கதான் இனிமேட்டு நான் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு பெந்தகோஸ்தே கோயிலுக்கு போனாங்களாம். அங்கே அவர்களுக்கு சுகம் கிடைத்ததாம். ஒரே வார்த்தையில், ஒரே வாரத்தில் செல்போனை பிளாக்ல போட்டுட்டு, கழுத்திலிருந்து ஜெபமாலையெல்லாம் தூக்கி போட்டு விட்டு, கத்தோலிக்க திருச்சபைக்கு முழுக்கு போட்டு விட்டு அங்க போயிட்டாங்க. ஜெபம் நடைபெறவில்லை, உணவு பரிமாறப்படவில்லை, குருக்கள் அழைக்கப்படவில்லை. எப்பொழுதும் ஜெபத்திற்கு வந்து சுகத்தையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டு போன மக்கள் எழுப்புதலுக்குள் வந்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே நின்று போனார்கள். இன்றைக்கு எண்ணற்றவர்கள் அப்படி போய்விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், இதோ உன் தாய். இன்றைக்கு முதலமைச்சரான அந்த விஷயத்தை பற்றி நான் வரவில்லை. அவர் ஒரு கையெழுத்து போட்டார் ஒரு விஷயத்திற்காக, அது உடனடியாக அமலுக்கு வருகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாவத்தை, சாபத்தை, அழிவை, அடிமைத்தனத்தை, பிசாசை, மரணத்தை எல்லாம் ஜெயித்து வெற்றி வீரராக சிலுவையில எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி முடிப்பதற்கு முன்பாக இந்த உலகத்திற்கு அவர் கொடுத்த மிகப்பெரிய பரிசு, இதோ உன் தாய். இது ஒரு வசனம் அல்ல, இது ஒரு கட்டளை. இதோ உன் தாய். மனிதனாய் நான் பிறப்பதற்கும் வளர்வதற்கும் சிலுவையில் அறையப்படுவதற்கும் மரிப்பதற்கும் அத்தனைக்கும் எனக்கு துணையாயிருந்தவள் உங்களுக்கும் துணையாயிருப்பாள். இதோ உன் தாய். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி என்ன சொல்லுகிறது? இதோ உன் மகன் என்று ஒருவனிடத்தில் அர்ப்பணித்தார் அருளப்பரிடம். அன்று முதல் அந்த சீடன் அவளை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த செய்தி இங்கு அமர்ந்திருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, நேரடி ஒளிபரப்பில் பார்த்து கொண்டிருக்கிற அல்லது எதேச்சையாக எதிர்காலத்தில் பார்க்க போகிறவர்கள், இதோ உன் தாய் என்று இயேசு சொன்னாரே, அந்த இயேசு மாதாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதது ஏன்? கடவுள் கொடுத்த கட்டளைகளை நிராகரித்தது ஏன்? ஒரு பக்கம் இப்படி, இன்னொரு பக்கம் நமக்கு மாதாவை பற்றி சரியாக தெரியாது. நாங்கள் வேலூருக்கு குருவாக, குரு மாணவனாக இல்லாத பொழுதே ஜெபக்குழுவில் இருந்தவன். அப்பொழுது ஒரு கன்னியாஸ்திரி ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், தரிசனத்தை பெற்றவர்கள்,
வேலூரில் ஒரு ஜெப கூட்டத்திற்கு போன பொழுது, அது ஒரு பெந்தகோஸ்தே ஜெப கூட்டம். அதை நடத்தி கொண்டு வந்தவர் மதிப்புக்குரிய டானியல் என்கிற பாஸ்டர். அப்பொழுது இந்த கன்னியாஸ்திரி போய் நின்ற பொழுது அந்த உடுப்பு, நீல நிற உடுப்பு, அந்த தொங்கிக் கொண்டிருக்கிற கயிறு, அவர்களுடைய தலை மூடப்பட்டு இருக்கிறதெல்லாம் முதல் முறையாக பார்க்கிற அந்த மக்கள் மேலும் கீழும் பார்த்தார்கள். இந்த கன்னியாஸ்திரி என்னத்தான் பேச போறா? எந்த கன்னியாஸ்திரிக்கு ஆவியானவர் இருக்கிறார்? எந்த கன்னியாஸ்திரிக்கு பிரசங்கம் வரும்? எந்த கன்னியாஸ்திரி இறை வார்த்தை அறிவிக்கிறாங்க? எல்லாம் ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் தானே, அதுக்கு தானே அவங்க பிறந்ததே, அதுக்கு தானே அவங்கள ஆண்டவர் அபிஷேகித்ததே என்று கேலி பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தவர்கள் இந்த கன்னியாஸ்திரி செபிக்க ஆரம்பித்தார்கள், பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். எதை பற்றி பிரசங்கித்தார்கள்? மாதாவை பற்றி. ஆதியாகமம் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், உனக்கும் பெண்ணுக்கும், பிசாசை பார்த்து சொன்னார், உனக்கும் பெண்ணுக்கும், உனக்கும் பெண்ணுக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், கடவுள் பிசாசுக்கு முன் யுத்தத்திற்காக நிறுத்தியது பெண்ணை. உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவான். நீ அவளுடைய குதிங்காலை தீண்ட முயலுவாய், அவளோ உன் தலையை நசுக்குவாள். மாதாவை பற்றிய தொடக்க நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய வெளிப்பாடு, அவள் உன் தலையை நசுக்குவாள். உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவோம். பெண்ணே, உனக்கும் எனக்கும் என்ன என்று பெந்தகோஸ்தே பைபிளில் யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கானாவூரில் திராட்சரசம் தீர்ந்து விட்ட பொழுது இந்த அன்னை யாரும் சொல்லாமலே குறிப்பறிந்து இயேசுவினிடத்தில் பரிந்து பேசிய பொழுது பெந்தகோஸ்தே பைபிளில் இருக்கிறது, பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் பைபிளில் அம்மா உனக்கும் எனக்கும் என்ன என்று கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறபடி பெண்ணே என்று வைத்துக் கொண்டாலும், யார் அந்த பெண்? உனக்கும் பெண்ணுக்கும் பகையை உண்டாக்குவோம் என்றாரே, அவளே இவள், இவளே அவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தேவன் இரட்சகரை, இரட்சண்யத்தை கொடுக்கவிருக்கிற இயேசுவை பாதுகாக்கிற, வளர்க்கிற, சிலுவையில் அர்ப்பணிக்கிற பொறுப்பை பிதாவாகிய தேவன் மாதாவினிடத்தில் ஒப்படைத்திருந்தார். நான் சொல்லுகிறேன், ஆழத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு நினைவில் இதை கேட்காதீர்கள். இன்றைக்கு கேட்கிற செய்தி, செத்து போனாலும் உங்கள் மனது மாறக்கூடாது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் யாராவது படிப்பீர்களா? இயேசு கிறிஸ்துவை கருவில் தாங்கின அன்னை மரியாள் மலை பிரதேசத்திற்கு ஏறி சென்று செக்கரியாவின் வீட்டை அடைந்து பல வருடங்களாக முதிர் வயது வரைக்கும் குழந்தை இல்லாமல் மலடி என்று சொல்லப்பட்டிருந்த எலிசபெத் அம்மாவை சந்தித்து வாழ்த்தினாள். 39ஆம் வசனம், அவள் மலை பிரதேசத்திற்கு மாதா போனாங்க. இயேசுவை சுமந்து கொண்டு போனார்கள். எங்கே போனாலும் மாதா இயேசுவை சுமந்து கொண்டு செல்வார்கள். அம்மா உம்மை வாழ்த்துகிறோம், அம்மா உம்மை வணங்குகிறோம், இறைவனின் தாயே, இரக்கத்தின் அரசியே, இறைவனின் தாயே, இதயத்தில் வா, என் இதயத்தில் வா, இயேசுவை சுமந்து நீ வா. ஃபாதர், ஜீவனை ஆட்கொள்ளுமே,
ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே, அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, துணை தாரும் ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லோரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. அந்த பக்கம் யாரும் கையை உயர்த்தல. நன்றி அப்பா. வாரும் ஆவியானவர் கூப்பிடுங்க. ஆவியானவரே வாரும். அம்மா மரியா வாங்க, இயேசுவை சுமந்து கொண்டு எங்க வீட்டுக்குள்ள வாங்க. உடைய அபிஷேகத்தை கொடுக்கும்படி வாங்க. உடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம், இயேசுவை சுமந்து கொண்டு வருகிற மாதாவினுடைய பிரசன்னம் எங்கள் குடும்பத்தை நிரப்புவதாக, நிரப்புவதாக. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசு, நன்றி 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 இயேசு. ஹalleluya, ஹalleluya. வாரும் ஆவியே, துணை வாரும் ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வலது கரத்தை உயர்த்தி, ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆட்கொள்ளும் ஆண்டவரே, இந்த இடம் முழுவதும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. உம் மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுவதாக, எங்கள் குறைவெல்லாம் தீர்க்கும்படி உமது பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. ஓ பரிசுத்த ஆவியே, ஓ விடுதலையின் ஆவியே, குணமளிப்பவரே என்னை நிரப்புங்கப்பா. என் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி நிரப்புங்கப்பா. எல்லா நோய்களையும் மாற்றுங்க, என் மன துயரத்தை மாற்றுங்க, என் கண்ணீரை மாற்றுங்கப்பா. என் தனிமையை போக்கி மகிமையினால் நிரப்புங்கப்பா. என் பயத்தை நீக்குங்க ஆண்டவரே. எத்தனை நாட்களோடு நான் இந்த வியாதியோடு கஷ்டப்படுவேன். எனக்கு சுகம் தார், விடுதலையை தார். என் ஜெபத்தை கேளும். என் வீட்டிற்கு நீர் வாங்கப்பா. உம்முடைய தொடுதல் எனக்கு இப்பொழுது கிடைப்பதாக, உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்புவதாக. என்னை எதிர்க்கிற என் பிள்ளை மனம் மாறும்படி செய்திருளும். போதைக்கு அடிமையானவர்கள் மாறுவார்களாக. என் மகள் என் பேச்சை கேட்கும்படி மனதை மாற்றுவீராக. மந்திரம், பில்லி சூனிய கட்டுக்கள், மாயை அனைத்திலிருந்தும் ஜனங்களை மீட்பீராக. உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் பாவங்களை கழுவுவதாக, எங்களை சுத்தப்படுத்துவதாக. நாங்கள் செய்து கொண்டிருக்கிற அக்கிரம காரியங்களை அனைத்திலிருந்து எங்களை நீர் மன்னித்து விடுவிப்பீராக. தெய்வ பயமற்று போய் உம்மை விட்டு தூரம் போய் இருக்கிற என் இருதயத்தில் உம்முடைய அன்பை ஊற்றுமையா. கல்வாரி அன்பினாலே நிரப்பும் ஆண்டவரே. உம்மை மறந்து போனேன், உம்மை இழந்து போனேன், கெட்டு போனேன். என்னை மாற்றும் ஆண்டவரே. தயவு செய்து யாரெல்லாம் முழந்தால் படியிட்டு ஜெபிக்க முடியுமோ இந்த நேரத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, ஆவியானவரே, எனக்கு நீங்க வேண்டும் அப்பா. என் பாவத்தினாலே உம்மை இழந்தேன், என் கோபத்தினாலே உம்மை இழந்தேன், என் மோகத்தினாலே உம்மை இழந்தேன்.
என்னுடைய பொறாமையினால் உம்மை இழந்தேன், என்னுடைய கெட்ட நடத்தியினால் உம்மை இழந்தேன், என்னுடைய திண்டி போத்துத்தனம் போஜன பிரியத்தால் உம்மை இழந்தேன், என் சோம்பலால் உம்மை இழந்தேன், என் கர்வத்தால் உம்மை இழந்தேன், என் இருமாப்பினால் உம்மை இழந்தேன். உம்மை இழந்து நிற்கிறேன் அப்பா. எவ்வளவு நேரம் கோவிலில் இருந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை அப்பா. எவ்வளவு ஜெபமாலை ஜெபித்தாலும் உம்முடைய சுகத்தை நான் அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறேன். என் தேவனே, மாற என்னை கட்டி வைத்து பல நாட்களாக கண்ணீரிலேயே வைத்திருக்கிற நஷ்டம், எங்கு சென்றாலும் தோல்வி, எதை செய்தாலும் தோல்வி, யாரிடத்தில் பேசினாலும் பயம், யாரிடத்திலும் பேசினாலும் தோல்வி, கை கால் நடுக்கம், நரம்பு பிரச்சனைகள், கிட்னி ஃபெயிலியர், இருதயத்தில் அடைப்பு, சுகர், பிளட் பிரஷர், தலைவலி, கண் பார்வை குறைவு, செவிட்டு தன்மை, நடக்க முடியாமல் இருக்கிற கால்கள் வீங்கி போயிருப்பது, மூத்திரப்பை இன்ஃபெக்ஷன், லங்ஸ் இன்ஃபெக்ஷன், நுரையீரல் இன்ஃபெக்ஷன், எல்லா இரத்தங்கள் நாளங்களிலும் இருக்கிற குறைபாடுகள், ஒயிட் செல்ஸ் குறைந்து போவது, இரத்த நாளங்கள் குறைந்து போவது, பலவீனங்கள், வெட்டு வியாதி, ஃபிட்ஸ், தொழுநோய்கள், எய்ட்ஸ் வியாதிகள், மறைவான வியாதிகள் எல்லாம் என்னை வந்தடைந்து இருக்கிறது அப்பா. என்னை சுகமாக்குவீரா, என் கண்ணீரை துடைப்பீராக, என்னை துடைப்பீராக, உம் ரத்தம் என்னை கழுவுவதாக. மாதாவினுடைய மகிமையுள்ள மகனே, மரியாளின் மகனே, அம்மா ஜெபிச்ச பொழுது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின என் நேசரே, எங்களுக்காக இந்த நேரத்தில் இந்த பலிப்பிடத்தின் முன்பாக அமர்ந்து முழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற மரியனுடைய ஜெபம் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக, கண்ணீரை மாற்றுவதாக. சிலுவை அடியில் நின்ற தேவமாதா இன்றைக்கு இந்த பலிப்பிடத்தின் அருகில் நிற்பதனாலே, எனக்காக ஜெபிப்பதனாலே என் ஜெபம் வலிமை அடைகிறது. என் ஜெபம் மாதாவுடைய ஜெபத்தோடு சேர்ந்து வலிமை அடைகிறது. பெந்தகோஸ்தே நாளில் அன்னை மரியாளோடு சேர்ந்து ஜெபித்த பொழுது இறங்கி வந்த ஆவியானவரே, இன்றைக்கு மாதாவோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம், மரியன்னையோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். பிசாசின் தலையை மிதித்து நொறுக்கிய அந்த தேவ தாயினுடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடுவதாக. இது அவளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட தேவாலயம். மகிமையின் வேகம், மாதாவினுடைய தொங்கலாடை இந்த இடத்தை மூடுவதாக. உன் பிள்ளைகள் தரிசனத்தில் மாதாவை காண்பார்களாக. ஆண்டவரே, தேவனுடைய மாதாவே, உன் பிள்ளைகளுக்கு தரிசனத்தில் வார், சுகப்படுத்தும். நீர் உம்முடைய தூதர்களோடு இறங்கி வார், இந்த இடத்தை உமக்கு சொந்தமாக்கும், உன் மகனுக்கு சொந்தமாக்கும். கத்தோலிக்க திருச்சபையை மீண்டும் புத்துயிர் பெறும்படி கிருபை செய்தருளும். உம்முடைய ஜெபம் வலிமை வாய்ந்தது. கடவுள் இல்லை என்று சொல்லுவதில்லை. நீர் கேட்டால் தந்து விடுவார். நீர் கேட்டருளும் அம்மா, எங்களுக்காக பரிந்து பேசும். இந்த இடம் மூடப்படுவதாக. பாவங்களை ஒப்புக் கொடுங்க, பாவங்களை ஒப்புக் கொடுங்க. கெட்டு போனோ பாவியானோ, கிருபை செய் நாதனே, மட்டில்லா கருணை என் மேல் வைத்திரங்கும் இயேசுவே. கெட்டு போனோம், கெட்டு போனோம் பாவியானோ, கிருபை செய் நாதனே, மட்டில்லா கருணை. எல்லோரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி கல்வாரி நோக்கி, என் பாவங்களை, என் குடும்பத்தினர் செய்த பாவங்களை உம் ரத்தம் கழுவுவதாக. கெட்டு போனோம் ஆண்டவரே, கிருபை செய் நாதனே, மட்டில்லா கருணை என் மேல் வைத்திரங்கும் இயேசுவே. திருவிழா கொண்டாடுறீங்களே,
குடிக்காம, சாராயம் குடிக்காம ஒரு திருவிழாவை கொண்டாட முடிவெடுப்பீர்களா? திருவிழாவை கொண்டாடுகிறீர்களே, பல வருடங்களாய் பேச மாட்டேன் ஒதுக்கி வச்சிருக்கிற உன் சொந்த ரத்த உறவுகள், உன் அக்கா, தம்பி, அண்ணன், மாமே, அண்ணி, பெரியம்மா, ஒரே தெருவு, பக்கத்து வீடு, அவர்களோடு பேசாம இருக்கிறியே. ஆண்டவரே, நான் பேசுற ஆண்டவரே, இந்த திருவிழாவுக்கு ஒப்பு கொடுக்கிறியா? உன் திருவிழாவில் உங்க ஊர்ல இருக்கிற ஏழைக்கு யாரோ ஒருவருக்கு இன்னைக்கு நல்ல உடை எடுத்து கொடுப்பியா? இந்த திருவிழாவுக்கு ஒரு நான் வார்த்தை கொடுக்கிறேன், இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி நீ பிடித்து கொண்டிருக்கிற ஒரு பாவத்தை கடவுளுக்கு காணிக்கையாய் விட்டு விடுவாயா? மாதா காட்சி கொடுக்கிற இடத்தெல்லாம் சொல்லுகிறார்கள், மக்களே, பாவிகளே, உங்களை குறித்து இயேசுனுடைய இதயம் வலிக்கிறது என்று சொல்லவில்லை, பிதாவினுடைய இதயம் வலிக்கிறது என்கிறார்கள். பிதா வேதனைப்படுகிறார்கள் என்கிறார்கள். நாம் செய்கிற பாவம் இயேசுனுடைய இதயத்தை மட்டுமல்ல, பிதா வருத்தப்பட்டு இருக்கிறார், பிதா வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த ஜனங்கள் மாதாவை வணங்குகிறார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இயேசுவை வணங்குகிறார்கள், எப்படி வாழ்க்கை இருக்கிறது? நாம் வித்தியாசமாக இருப்போமே. வலது கரத்தை உயர்த்தி, கேட்டு போனோ பாவியானோ கிருபை நாதனே, மட்டில்லா கருணை என்மேல் வைத்திரங்கும் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்த 40ஆம் நாள் நாம் கொண்டாட போறோம். என்ன தெரியுமா? முன்னேற்றம் அடைந்த நாள். உயிர்த்த பிற்பாடு 50வது நாள் என்ன கொண்டாட போறோம் தெரியுமா? வருகிற 24ஆம் தேதி என்ன கொண்டாட போறோம் தெரியுமா? தூய ஆவியார் பெந்தெகோஸ்தே திருவிழா, தூய ஆவியானவருடைய திருவிழா. மேலறையில் கதவை தாழிட்டு கொண்டு பயத்தோடு இயேசுவுக்கு நிகழ்ந்தது தங்களுக்கும் நிகழும் என்று அவர்கள் பயத்தில் கதவை அடைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் பணி 2ஆம் முதல் அதிகாரத்திலே பூட்டப்பட்டிருந்த அறை, என் பிரியமான மகளே, மகனே, சகோதரனே, சகோதரியே, have you closed your heart to Jesus? ஆண்டவருக்கு உன் இதயத்தை மூடிவிட்டாயா? உன் ஜன்னல்களை மூடிவிட்டாயா? ஆண்டவருடைய குரலை கேட்காமல் உன் காதுகளை மூடிவிட்டாயா? உன் இதயத்தை மூடிவிட்டு உள்ளுக்குள்ளே பத்திரமாய் இருக்கிறாயா? உன் வாழ்க்கை, உன் வயது, உன் பணம், உன்னுடைய சுகபோகங்கள், உன்னுடைய ஆசை உனக்கென்று நீ வாழ்கிறாயா? உன் கதவை திறக்கும்படி ஆவியானவர் வருகிறார், வரப்போகிறார். பூட்டிய அறைக்குள் ஆவியானவர் வர வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆவியானவர் ஒருவனிடத்தில் வருகிற பொழுது அவர் செய்கிற முதல் காரியம் அவனை தூய்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பெயர்தான் தூய ஆவி. தூய்மைப்படுத்துவதனாலே தூய ஆவி. இந்த செய்தியை கேட்காமல் அங்கும் இங்கும் பார்க்கிறவர்களே, உங்கள் வெள்ளை சட்டை, வெள்ளை ஆடையோ, விலை உயர்ந்த ஆடைகளோ, நீங்கள் அணிந்திருக்கும் ஆபரணங்களோ பரிசுத்த ஆவியை உங்களுக்கு பெற்று தருவதில்லை, தூய்மையை உங்களுக்கு தருவதில்லை. தூய்மையை தருவது தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவர் வருவார், சத்தியத்தை நோக்கி உங்களை வழிநடத்துவார். ஆமென். எது உண்மையோ அதை நோக்கி உங்களை வழிநடத்துவார்.
இவன் சொல்றது அவன் சொல்றது, அவங்க சொன்னது இவங்க சொன்னது அல்ல. பைபிள் என்ன சொன்னதோ, தம்பி கவனிடா, தம்பிங்களா, பைபிள் என்ன சொல்லுதோ உண்மையை உங்களுக்கு ஆண்டவர் எடுத்துரைப்பார். இயேசு சொன்னதையெல்லாம் நினைவூட்டுவார். நான் ஆந்திராவில் இருந்த பொழுது 10 மணிக்கு காலையில் நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். பட்டை அடித்துக் கொண்டு ஒரு இந்து சகோதரர் வந்தார், பேசினார். அவர் சொன்னார், நான் 5வது படிக்கும் போது எங்க ஸ்கூல்ல பைபிள் படிப்பாங்க, உன் பகைவருக்கு அன்பு காட்டு, உன் வலது கன்னத்தில் அறைபவனுக்கு இடது கன்னத்தையும் காட்டு என்று சொன்ன வசனம் எப்பொழுதோ கேட்டார். அவர் சொன்னார், போன வாரம் எங்க வீட்டுல சண்டை வந்துச்சு, பக்கத்து வீட்டுல அடிதடி நடந்தது, போலீஸ் கேஸ் போலான்னு பார்த்தேன், எப்படிதான் தெரியல, இந்த வசனம் என் காதில் மீண்டும் ஒலித்தது, உன் பகைவனுக்கு அன்பு செய், உன்னை சபிப்போனுக்கு ஆசி கூறு, உன்னை துன்புறுத்துவோருக்காக ஜெபி, உன்னை வலது கன்னத்தில் அறைபவனுக்கு இடது கன்னத்தையும் காட்டு. இந்த வசனங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. 5ஆம் வயதில் 5வது படிக்கும் பொழுது விதைக்கப்பட்ட விதை அவனுக்கு நினைவூட்டியது யார்? பரிசுத்த ஆவியானவர். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கும்படி உனக்கு ஒரு துணையாளரை தருவேன், எல்லா நேரத்திலும் உன்னோடு இருக்கும்படி, உன் உறக்கத்திலும் உன் குளியல் அறையிலும் எல்லா இடங்களிலும் உன் நிழலாய், உன் பலனாய், உன் துணையாளராய் ஆவியானவர் இருப்பார். ரோமையர் 8:26, உனக்குள்ளிருந்து ஆவியானவர் ஜெபிப்பார், உன்னை சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிறார், தேவனுடைய வார்த்தைகளை நினைவூட்டுகிறார், உன்னை பரிசுத்தமாக்குகிறார், உனக்குள்ளிருந்து ஜெபிக்கிறார். ஆமென், ஆமென், ஹalleluya, ஹalleluya. உன்னை புனிதனாக்குவார். எல்லோரும் வலது கரத்தை உயர்த்துவீங்களா ஆண்டவருக்காக? தம்பி கையை உயர்த்து, லாஸ்ட்ல உட்கார்ந்திருக்க தம்பி, உன்னதான். தூய ஆவியானவர் என்றும் உங்களோடு இருக்கும்படி ஒரு துணையாளரை அனுப்புவார், வருவார். அவர் உங்களோடு இருப்பார், உங்களில் செயல்படுவார், உங்களை புனிதமாய் மாற்றுவார், உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமே. உங்களோடு இருந்து உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார், உங்களை செபிக்க வைப்பார், உங்கள் உடலை கடவுளுக்கு காணிக்கையாக்க கற்றுத்தருவார், பொய் சொல்லாமல் இருக்க கற்றுத்தருவார், தூய்மையாய் இருக்க கற்றுத்தருவார். 2 நாட்களுக்கு முன்பாக SX 600 என்ற கீபோர்டு வாங்கினேன். 2 மாதங்களுக்கு முன்பாக. அதில் ஒரு கீ வேலை செய்யல. அந்த கீபோர்டு வாங்கின தம்பி அவங்ககிட்ட கேட்கிறேன், ஏன் வேலை செய்யல? ஃபாதர், எறும்புலாம் போச்சு ஃபாதர். அப்ப நான் சொல்றேன், எறும்பு போச்சுன்னா நம்மள தான் திட்டுவாங்க. அந்த கடைக்காரர்கிட்ட என்ன சொல்லுவான்? தெரியலன்னு சொல்லிடுவோம். ஃபாதர், நம்ம பொய் சொல்லக்கூடாது ஃபாதர். எறும்பு போனதுனால கீபோர்டு கெட்டு போச்சு, பொய் சொல்றதுனால என் ஆத்மா கெட்டு போச்சு. நம்ம பொய் சொல்லக்கூடாது ஃபாதர். கிறிஸ்தவங்க குடிக்க கூடாது ஃபாதர். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல நாள் கெட்ட நாளுக்கு பாட்டில ஓபன் பண்ணி குடும்பமா உட்காந்து குடிக்கிறதும், பெண்கள் அவங்களுக்கு ரகரகமா சிக்கன் 65 கோழி குழம்பும் நண்டு வறுவல் வச்சு, மாப்பிள்ளை சாப்பிடுங்க, மாமனார் சாப்பிடுங்க, அத்தான் சாப்பிடுங்க, அடுத்ததும் பையன் அங்க சாப்பிடுவான். பைபிள் புகைப்பிடிக்க சொல்லவில்லை, பைபிள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லவில்லை, பைபிள் கோர்ட்டுக்கு போக சொல்லவில்லை, பைபிள் அபார்ஷன் செய்யும்படி சொல்லவில்லை, பைபிள் பணத்திமிரில் இருக்கும்படி சொல்லவில்லை. ஆவியானவர் உணர்த்துவார். உங்களுள் ஆவியானவர் இருப்பார் என்றால் நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம்
வெற்றி. என் பிள்ளைகளே, எக்ஸாம்ஸ்க்கு பிட்டு எடுத்துட்டு போறீங்களே, அதோடைய ஆவியானவர் கூட்டிட்டு போங்க. He will remind you everything. நீ படிச்சதெல்லாம் ஞாபகப்படுத்துவார். ஆமென். இன்டர்வியூல பெஸ்ட் ஆன்சர் சொல்லும்படி உன் நாவிலிருந்து ஆண்டவர் பேசுவார். உன் கருவறையை திறப்பார். உன் நோய்களை உன்னிடமிருந்து அகற்றுவார். ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. ஆற்றலாலும் அல்ல, வலிமையினாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியால் எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். வேறு தெய்வத்தை நோக்கியோ அல்லது கையையும் அதையும் கட்டிக்கிறது எங்கேயும் போகாதீர்கள். உங்கள் தெய்வம் வலிமையற்று போகவில்லை. உங்கள் தெய்வத்தை உங்களுக்கு கொடுத்த உங்கள் மாதாவும் வலிமையற்றவர்களா இல்லை. நான் சொல்ல பிற்பாடு நீங்கள் கைகளை தட்டணும். இந்த உலகத்தினுடைய அத்தனை தீய ஆவிகளுடைய சக்திகளும் ஒன்று சேர்ந்தாலும் மாதாவினுடைய ஒரு புன்னகையில் அவை அனைத்தும் அழிந்து போகும். கரங்களை தட்டி நன்றி சொல்லாமல் அந்த பரிசுத்த புன்னகையில், அந்த பரிசுத்த மரியானுடைய ஒரு பார்வைக்கு அவை அனைத்தும் சர்வ நாசனமாகும். நீங்கள் எங்கும் போக வேண்டாம். கெட்டியா பிடிச்சுக்குங்க, கெட்டியா பிடிச்சுக்குங்க. இயேசுவை கெட்டியா பிடிச்சுக்குங்க. பரிசுத்த ஆவியானவரை வேண்டும் என்று கேளுங்கள். Hunger for the Holy Spirit. Hunger for the Holy Spirit. Be thirst for the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்காக தாகத்தோடு இருங்கள். ரோமியர் 8ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் தாகமாயிருக்கிறவர்கள் மேல் பரிசுத்த ஆவி இறங்கி வருவார். உங்கள் பாவங்களை எதையெல்லாம் விட முடியவில்லையோ அதை விடச் செய்வதற்கு, விட்டு விடுவதற்கு ஆவியானவர் தேவை. கதவுகள் பூட்டப்பட்ட நிலையில் உள்ளே ஆவியானவர் வந்தார். கொடும் காற்று அடிச்சு துவம்சம் பண்ணார். நெருப்பாய் வந்தார். அனைத்தையும் சுட்டரித்தார். அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அவர்கள் பல மொழிகளில் பேசினார்கள். கதவை திறந்தார்கள். அனைவரும் எழுந்து நிற்போமா? அவர்கள் கதவுகளை திறந்தார்கள். ஓபன் யோர் டோர்ஸ். இந்த செய்தியை கேட்கிறேன் அருமையான மகளே, மகனே. இந்த பகுதியில் கடைசி உட்கார்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, எழுந்து நில்லுங்கள். டோன்ட் டெஸ்ட் யுவர் காட். கடவுளை சோதிக்காதீர்கள். கடவுளை இலக்காரமா நினைக்காதீங்க. கடவுளிடத்தில் ஜெபிப்பதை கட்டாயத்தின் பேரில் யாரும் கோயிலுக்கு வந்துடாதீங்க. அது கடவுளுக்கு அருவருப்பு. யாரும் கட்டாயத்தின் பேரில் காணிக்கை போற்றாதீங்க. அது உங்களுக்கு கடவுளுடைய அருவருப்பு. சந்தோஷத்தோடு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் இதயத்தை திறங்கள். இதோ ஒருவனுடைய இதய கதவை தட்டுகிறேன். திருவெளிப்பாடு 3:19-20. எவன் ஒருவன் என் சப்தத்தை கேட்டு கதவை திறக்கிறானோ அவனுக்குள் இறங்கி அவனை குணப்படுத்துவேன், அவனோடு தங்குவேன். பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இறங்கி வந்தார். என்ன நடக்கும்? சுகமும் பலம். ஏசையா, எனக்கென்று யாரும் இல்லை. இயேசுவே எனக்கென்று. கண்களை மூடுங்க, கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இவ்வளோ பேர் வருவீங்க நான் எதிர்பார்க்கல. ஆண்டவர் இத்தனை குறைந்தது 800 பேர் இருப்பீங்க. இந்த 800 பேர் இல்லை 1000 பேர் வைத்துக் கொள்வோமே. உங்களை கைகளை திறந்து ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த நேரத்தில் கேளுங்க. இந்த ஜெப கூட்டத்தினுடைய கடைசியில் நின்று கொண்டிருக்கிற சகோதரனே, அல்லது இந்த கூட்டத்திற்கு என் முகத்தை காட்டக்கூடாது என்று ஒளிந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, அப்பா நீங்க எனக்கு இருக்க கலக்கம் இல்லை. என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை. கரங்களை விரித்து நீங்கள் கண்களை மூட வேண்டும். வெளி பராக்குகளை தவிர்க்க வேண்டும் என்றால் சந்தோஷத்தோடு அப்பா சந்தோஷம்.
எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே உன் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டு எல்லோரும் பாடுங்க. எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே சமூகத்தை மறந்து. கரங்களை நன்றாக உயர்த்தி ஆண்டவரே, எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும் எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கைகோர்த்த கை நல்லா உயர்த்தி செபிங்க. விலகி சென்றாலும். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும் எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ இஸ்ராயேல் என்னை நீர் மறந்திடுவீரோ இஸ்ராயேல் என்னை நீர் உன்னை மறப்பாரோ. எங்க பாப்போவே உம்மை தவிர எனக்கு யார் இருக்காங்கப்பா. எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. கண்ணீர் விட்டு செபிங்களே. எத்தனையோ உறவுகள் இருந்தும் தனிமையில இருக்கிறப்பா. ஒரே பயம், என் வாழ்க்கை என்னவாகுமோ, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவாகுமோ, இந்த கடன் பிரச்சனை என்ன செய்யுமோ, இந்த நோய் என்ன செய்யுமோ. தனிமையில் இருப்பவர்களே, பயத்தில் இருப்பவர்களே, எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறவர்களே, நாம் இழக்க கூடாது ஒன்னே ஒண்ணுதான், அது இயேசு. நாம் இழக்க கூடாது ஒன்றே ஒன்று, அது நம்பிக்கை. நீங்கள் நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னா எல்லாம் போயிடும். ஆனால் அந்த நம்பிக்கையை கொடுக்கிறவரும் துவங்குகிறவரும் நடத்துகிறவரும் முடிவுக்கு கொண்டு வருவருமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் கைகளை உயர்த்தி செபிங்க. உன்னை யாரும் பார்க்கல, இந்த பீடத்திலிருந்து இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். உணவை விட, உன் எதிராளியை விட, நடக்கிற சூழ்ச்சிகளை விட, உன் நோய்களை விட வல்லமையுள்ள நாமத்தை கொண்ட இயேசு, பராக்கிரமசாலியான இயேசு, நடக்கிற யுத்தத்தில் வெற்றி தருகிற இயேசு, உன் தனிமையில் உன்னோடு பயணம் செய்கிற இயேசு. பாடி செபிப்போம், கண்ணீரோடு செபிங்க. தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும் உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. சொல்லுங்க, உள்ளங்கையில் மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும்,
நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்கப்பா எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. எங்கப்பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. சொல்லுங்க, பயம் இல்ல. நீங்க சுமந்து கொள்வதனால் கலக்கம் இல்ல ஆண்டவரே. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். வெற்றி ஆண்டவர் தருகிற வெற்றி, மாதாவின் வழியாக வருகிற ஆசீர்வாதம், தேவ ஆவியானவர் தருகிற விடுதலை என் ஜனங்கள் மேல் பொழியப்படுவதா. இன்று இரவு விடுதலை நாளாக மாறுவதா. சாலா பாரா பாரா பாலா சந்தோனி அப்பாரி தி பாபா 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 பாபா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ சதானி மேலா பாபா பாபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க போதும், 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 நீங்க போதும். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. முழந்தால் படியிட்டு என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. சொல்லுங்க, அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே. என் தகப்பனி ஏசையா, என் இயேசுவே உம்மை நம்புகிறேன் அப்பா. என்னை கைவிடாதிருங்க ஆண்டவரே. என் விரோதிகள் நடுவில் நான் அவமானப்படாதபடி, என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி, என் வியாதி என்னை அழித்து விடாதபடி, என் குடும்ப சூழ்நிலை எங்களை மரணத்திற்கு கொண்டு செல்லாதபடி இடைப்படுவீராக, இடைப்படுவீராக. காற்றையும் கடலையும் அதட்டியது போல் பிசாசை அதட்டும். எனக்கு தைரியம் தார், எனக்கு வலிமை தாரும், சுகத்தை தாரும். Thank you, Jesus. நன்றி அப்பா. நம்மை விடுவிக்கிற தெய்வம் நம்மோடு பேசியிருக்கிறார். தூய ஆவியானவரே நிரப்புங்க. சீடர்களை மீண்டும் உருவாக்கியது தூய ஆவியானவர். பயத்தை நீக்கியது தூய ஆவியானவர். அந்நிய மொழிகளில் பேச வைத்தது ஆவியானவர். அற்புதம் செய்யக்கூடிய வரத்தை சீடர்களுக்கு கொடுத்தது ஆவியானவர். இந்த பிரபஞ்சத்தை கலக்குன்னு கலக்கச் செய்தது ஆவியானவர். பேய்களை ஓடச் செய்ய வல்லமை அப்போஸ்தலர் பெற்றது ஆவியானவரால். இனி உங்கள் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்றால் ஆவியானவர், 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 தைரியத்தின் ஆவியானவர், சமாதானத்தின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், மகிழ்ச்சியின் ஆவியானவர், நீதியின் ஆவியானவர், தைரியத்தின் ஆவியானவர், செழிப்பின் ஆவியானவர். நீங்கள் அவரை கூப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். பரிந்து
வானி நின்று மக்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அவற்றின் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் கிறிஸ்துவே உம்மை மன்றாடுகின்றோ. இறையேசுவில் பார்த்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நம் பாதுகாவலி பாத்திமா அன்னையினுடைய 7ஆம் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் இந்த மாலை வேளையில் நற்கருணை ஆசீர்வாதத்தை கொடுத்து இறை வார்த்தை பகிர்ந்து கொண்டவர் அருள் தந்தை குமார் அவர்கள். தூய ஆவியார் சபையை சார்ந்தவர்கள் கயத்தாறு பகுதியில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக வரை முதல் வெள்ளிக்கிழமை நம்முடைய பங்கில் வந்து சிறப்பாக நற்செய்தி கொண்டு நடத்தியவர். தற்பொழுது அந்த கயத்தார் பகுதியில் மிகச்சிறந்த ஒரு தியான இல்லம் ஒன்றை அவருடைய சபையின் வழியாக அதை கட்டி முடித்து சிறப்பாக தந்தை அவர்களால் வழிநடத்தப்படுகின்றது. தொடக்கத்தில் சிறிதளவு கூட்டமாக இருந்தால் கூட தந்தையினுடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜெபத்தவ முயற்சிகளால் இன்று பெரும்பான்மையான மக்கள் செல்கின்றார்கள். தங்களுடைய ஆன்ம தேவையான அனைத்து தேவைகளையும் இறைவன் தூயாவின் வல்லமையாக தந்தையின் வழியாக தந்தை ஒரு கருவியாக இன்றைய நாளில் கடவுள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே இன்றைய நாளில் நாம் அழைத்தவுடனே நம்முடைய திருவிழா நாட்களில் வந்து தன்னுடைய மகிழ்ச்சியையும் தன்னுடைய இறைவார்த்தையின் வழியாக சிறப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று தந்த தந்தை குமார் அவர்களுக்கு கரவோசை எழுப்பி நம்முடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இந்த பொன்னாடை போற்றி நன்றி. திருப்பலி முடிந்து ஆசீர்வாதம் தந்தை அவர்கள் வழங்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த ஆசீர்வாதம் முடிந்ததுமே இரவு உணவு வழங்கப்படுகின்றது. இந்த உணவை வழங்குபவர்கள் இன்றைய நாளில் சிறப்பிக்கின்ற நம்முடைய பங்கில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் பாடகர் குழுவினர்கள், அமுலோற்ப மாதா சபையினர்கள். அவர்களுக்கு நாம் சிறப்பாக கரவோசை எழுப்பி நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி.
மாறும், உன் கவலைகள் மாறும். அன்னையின் கரம் பிடித்துக் கொள், இயேசுவிடம் உன்னை சேர்த்திடுவார். அன்னையின் கரம் பிடித்துக் கொள், இயேசுவிடம் உன்னை சேர்த்திடுவார். அவள் கூறுவதை கடைபிடித்துக் கொள், அவள் கூறுவதை கடைபிடித்துக் கொள். பரலோகம் சொந்தமாகும், உனக்கு பரலோகம் சொந்தமாகும். அன்னையை நோக்கி அடியெடுத்து வை, இன்னல்கள் தீரும், உன் கவலைகள் மாறும். அன்னையை நோக்கி அடியெடுத்து வை, இன்னல்கள் தீரும், உன் கவலைகள் மாறும். நிலையான புகழுக்குரிய தூய திரு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அஜிசு சிலுவடத்தினாலே என் சத்துருக்கள் என்பதை நிறைவேற்றலும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். Play by USB drive. நிலவைப் போல் அழகுள்ளவள்